Hey guys, welcome back. First of all, நான் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நம்மளுடைய சேனல் 10k சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்னுடைய எஃபோர்ட் மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருடைய பங்குமே இருக்கு. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. ஸோ இது நல்ல விஷயமா இருந்தாலும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன் யூஸ்ஃபுல்லாக. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த அன்பாக்சிங் வீடியோவும் பார்க்க போகிறதில்ல, எந்த டுட்டோரியல் வீடியோஸும் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்ச ஒரு டாபிக் அண்ட் நிறைய பேர் என்கிட்ட ஒரு டாபிக் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு, யூடியூப் சைட் நிறைய டவுட்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் அண்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன். ஸோ இந்த மூணுமே வந்து பர்சனலாக என்னுடைய சேனலுக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அந்த ப்ராப்ளமை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அண்ட் ஃபியூச்சரில் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் புதுசாக வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டீப்பாக போவேன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கும், அப்புறம் பார்க்குறவங்களை வந்து போர் அடிச்சிடும். ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் மானிடைசேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் மானிடைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்டாக சொல்ல போனால் யூடியூப் பிளாட்ஃபார்மில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் மானிடைசேஷன். ஸோ இது எல்லாருக்குமே வந்து கொடுத்துட மாட்டாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஓனாக சேனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த சேனலில் நம்ம வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி நம்ம அதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸில் யூடியூப் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஆட்ஸை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட் வரும் பார்த்தீங்கன்னா, அதுதான். ஸோ அந்த ஆடை வந்து நம்மளுடைய வீடியோஸில் வந்து போடுறதுக்காக நம்ம பர்மிஷன் கொடுப்போம். ப்ளஸ் நம்மளுடைய வீடியோஸ்க்கு எந்த அளவுக்கு வியூஸ் வருதோ அண்ட் எந்த அளவுக்கு அந்த ஆடு வந்து நம்மளுடைய வீடியோவில் ப்ளே ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் நமக்கு வந்து மணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு தான் அந்த மானிடைசேஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகே, நான் புதுசாக யூடியூப்பில் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எப்படி மானிடைசேஷன் எனேபிள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். ஸோ அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அதை டோட்டலாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரண்ட்டாக இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000, மினிமம் 4000 ஹவர்ஸ் இருக்கணும் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்குள்ளே, அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணி 12 மந்த்ஸ்க்குள்ளே வந்ததாக இருக்கணும். ஸோ இதுதான் அந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட், அதாவது மானிடைசேஷனை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இருந்தால் உங்கள் சேனலுக்கு மானிடைசேஷனை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான ஃபார்மை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. காப்பிரைட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது அண்ட் ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் கிரியேட் பண்ண வீடியோவை இன்னொருத்தர் எடுத்து ஈஸியாக போட்டு வியூஸ் எடுத்துருவாங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸும் எடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த கிரியேட் பண்ண கிரியேட்டருக்கு அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தன்றதுக்கு அந்த யூடியூப் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது காப்பிரைட். அவங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண வீடியோக்கு வந்து அவங்க காப்பிரைட் வந்து வாங்கியிருப்பாங்க யூடியூப் கிட்டே இருந்து. ஸோ அந்த வீடியோவை வேறு யாராவது டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் காப்பிரைட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த வீடியோஸ்க்கு எந்த அளவுக்கு வியூஸ் வருதோ, எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வருதோ அது எல்லாமே கிரியேட் பண்ண அந்த ஓனருக்கு தான் போய் சேரும். ஸோ இதுதான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக். அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட். ரீயூஸ்டு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுவோம், அதாவது இமேஜஸ் ஆட் பண்ணுவோம் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மீடியமில் இருந்தால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். அண்ட் இது நான் காப்பிரைட் கேட்டகரியில் வந்தாலும் ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்துடும். யூடியூப் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் 25% வரைக்கும் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக், இமேஜஸ் வேறு ஏதாவது எடுத்து நம்ம வீடியோஸில் வந்து நடுவில் மர்ச் பண்ணிக்கலாம். அதாவது தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25% தான் இருக்கணும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அப்டேட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, மேபி கம்மி பண்ணியிருக்கலாம், 15% கிட்ட கம்மி பண்ணியிருக்கலாம். எனியாவ் ரீயூஸ்டு கண்டென்ட்னா இதுதான், அதாவது வேறு ஒரு மீடியம்லேருந்து எடுத்து நம்ம வீடியோஸில் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் ரீயூஸ்டு கண்டென்ட். ஸோ இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதாவது இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்டும் காப்பிரைட்ஸ் கண்டென்ட்டும் உங்கள் சேனலில் இருந்துச்சுன்னா ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுடைய மானிடைசேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ராப்ளம் யூடியூப்பில் என்னென்னா, சேம் தான், நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்லோ க்ரோத் தான், பிகாஸ் நான் யூடியூப்பில் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதிகமாக.
ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக கம்பைல் வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். அதாவது வேற ஒரு சேனல்லேருந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு வீடியோவோ கட் பண்ணி எடுத்து அதை மர்ச் பண்ணி பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் நிறைய வியூஸும் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருந்தாங்க. அண்ட் 2 ஷார்ட் ஃபிலிமும் டேரக்ட் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக ரீயூஸ்டு கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். நான் ஓனாக கிரியேட் பண்ண வீடியோன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் அது எல்லாமே வேறு ஒரு மீடியம்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணது தான். அண்ட் என் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நிறைய இடத்துலேருந்து நான் எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 2-3 காப்பிரைட்ஸும் வந்தது. ஸோ அது எல்லாமே நான் கண்டுக்காமல் அப்படியே விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த சேனலை வந்து ஒரு டெக் சேனலாக வந்து கிரியேட் பண்ணி நான் போயிட்டுருக்கப்ப ஒரு 9K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது டிசம்பர் எண்டில் வந்து எனக்கு ஒரு 9K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டும் நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7,000 கிட்ட வந்தது. ஃபஸ்ட் பேமெண்ட் நான் அப்போ தான் எடுத்தேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ ஏர்னிங்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதிகமாக யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அண்ட் நிறைய வீடியோஸை போடணும்னு நிறைய பிளான் வச்சுருந்தேன். அண்ட் வீட்லேயே வந்து ஒரு சின்ன ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்ணி இதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வீடியோஸ் போடலான்ட்டு பிளான் வச்சுருந்தேன். ஸோ இந்த பிளானில் வச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்தது. அது என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் மானிடைசேஷன் டெம்பரவரியாக நாங்கள் வந்து டிசேபிள் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸில் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகாது அண்ட் ஏர்னிங்ஸும் வராது அப்படின்ற மெயில் வந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக வந்தது. எனக்கு என்னன்னே புரியல எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் யூடியூப் என்னுடைய சேனலுக்குள்ளே போயிட்டு ஸோ டீட்டெயிலாக நான் படித்ததும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து அதிகமாக ரீயூஸ்டு கண்டென்ட்டோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படின்ட்டு போட்டு இருந்துச்சு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் தேடினேன். நிறைய யூடியூப் சேனலை பார்த்தேன், ரெஃபர் பண்ணேன் அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் படித்தேன். ஸோ அதை பார்த்தேன், ஒரு ஐடியா கிடச்சிது. அண்ட் திருப்பி என்னோட சேனலுக்கு வந்து மறுபடியும் நான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பித்தேன். அதில் என்ன போட்டுருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் சேனலில் டெம்பரவரியாக தான் மானிடைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க. திருப்பவும் நீங்கள் ரீஎனேபிள் பண்ணணும்னா உங்கள் சேனலில் இருக்க ரீயூஸ்டு கண்டென்ட் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு 30 டேஸ்க்கு அப்புறம் ரீஅப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் 30 டேஸ் வெயிட் பண்ணேன். ஸோ அந்த 30 டேஸில் பார்த்தீங்கன்னா நான் என் சேனலில் போயிட்டு அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் எந்தெந்த வீடியோஸில் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணேன். அண்ட் காப்பிரைட்ஸ் வந்து அந்த 2 ஷார்ட் ஃபிலிமும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வீடியோஸ் கிட்ட நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டது தான். என்னதான் ரீயூஸ்டு கண்டென்ட்டாக இருந்தாலும் வெளியேருந்து எடுத்து போட்டாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை ரெண்டர் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணி ஏகப்பட்ட வேலை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போட்டேன். பட் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்ததுனால நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். அதில் எனக்கு 2 கம்பைல் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து அந்த 2 வீடியோஸ்க்கு தான் வந்தது. கிட்டத்தட்ட வந்து 4 lakhs வியூஸ்க்கு மேலே வந்துடுது அந்த 2 வீடியோக்கும். ஸோ அந்த 2 வீடியோவுமே டெலீட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த 30 டேஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த மானிடைசேஷன் எனேபிள் பண்ணுற அந்த ஆப்ஷன், அதாவது அப்ளை பண்ணுற அந்த பட்டன் வந்து அப்பியர் ஆச்சு. நான் உடனே அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரீஅப்ளை கொடுத்துட்டேன். ஸோ அப்போ உடனே இன்னொரு மெயில் எனக்கு வந்தது. அந்த மெயில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ண எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து 30 டேஸ் ஆகும் உங்கள் சேனலை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் 30 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் இன்னொரு மெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மெயில் வந்தது. ஸோ நான் 30 டேஸ் வெயிட் பண்ணேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. உடனே திருப்பி நான் யூடியூப் போயிட்டு அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடான ஏகப்பட்ட வீடியோஸ் நான் வந்து பார்த்தேன். அதில் நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ஸோ இந்த யூடியூப்பில் வந்து மானிடைசேஷன் வந்து ஒன்ஸ் டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி எனேபிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில வாட்டி எனேபிளே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியானலாம் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி இதை திருப்பியும் வர வைக்கிறதுனே நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ திருப்பி நான் அதிகமாக வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு 2 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக நடக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். அதாவது நம்ம தெரியாமல் ரீயூஸ்டு கண்டென்ட்டோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வீடியோஸோ நம்ம போட்டிருந்தா யூடியூப்லேருந்து ஒரு வார்னிங் மாதிரி நம்ம கொடுக்கறதுக்காக தான் டிசேபிள் பண்ணுவாங்க. இதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் ரீஎனேபிள் பண்ணிக்கலாம். 30 டேஸ், அதாவது 30 டேஸ்லேருந்து 6 monthsக்குள்ளே ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ 6 monthே எனக்கு வந்து ஒரு பெரிய கேப் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணேன். ஸோ 10 டேஸ்க்கு அப்புறமும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் அந்த வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா மெயில் வந்தது. ஸோ அந்த மெயிலில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் சேனலுக்கு மானிடைசேஷன் திருப்பி ரீஎனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸில் நீங்கள் ஆட்ஸ் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மெயில் வந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே எனக்கு இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு ரீஎனேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 months 3 months கிட்ட ஆயிடுச்சு. பட் நான் அந்த டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஆல்ரெடி நான் பிளான் வச்சுருந்தேன் ஒரு சின்ன ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோ தான் ரெடி பண்ணேன். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வால்பேப்பர், பேக்ரவுண்டில் அந்த எல்இடி. ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ லைட் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் அந்த பேட்மேன் லோகோ எல்இடி. ஸோ இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். எல்லாமே நம்ம உட்காந்து ரெடி பண்ணி
பண்ணது தான். ஸோ அந்த 2.5 monthஸில் வந்து நான் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே எதுக்காக சொல்கிறேன்னா, புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஆர் இந்த ப்ராப்ளம் நியூவாக ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. பிகாஸ் நான் அப்படி தான் இருந்தேன் இந்த ப்ராப்ளம் வந்தப்போ. எனக்கு வந்து கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. டெக்னிக்கல் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக. ஸோ எல்லாமே நானே செல்ஃபாக நோண்டி சர்ச் பண்ணி நெட்டில் பார்த்து இப்படி தான் நான் பண்ணுது. ஸோ இந்த வீடியோஸ் போடுறதுனால மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, காப்பிரைட்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம வீடியோஸ் போடுறது, எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எந்த மியூசிக் போட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் அந்த மியூசிக் வந்து எடுத்து போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும். உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராமல் மியூசிக் வேணும்னா நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ் அப்படின்ற சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய சேனலுக்கு அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லிங்க்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து அந்த சேனலில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்கோ பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து கேட்டாங்க, நிறைய என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் தமிழில் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க பிஜிஎம் மியூசிக் இதெல்லாம் வந்து அவங்களோட வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் தெரியல, மேபி அவங்க வந்து ப்ராப்பராக வந்து பர்மிஷன் வாங்கி அந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஆர் ஒரு சில டெக்னிக் இருக்குது. இப்போ எடுத்து யூஸ் பண்ணுற அந்த மியூசிக்கோ இந்த பிஜிஎம்மோ இல்லை ஏதோ ஒன்றும் அதோடைய பிச்சை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆடியோ எடிட்டிங்கில் போட்டு அதோடைய பிச்சை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பிச்சை மாற்றிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் வந்து அதால் ஒழுங்காக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஒரிஜினல் ஆடியோவுக்கும் இந்த ஆடியோவுக்கும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வராமல் இருக்கலாம். மேபி இப்போ வராமல் இருக்கலாம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது அப்டேட் விட்டு மாற்றி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே கான்ஷியஸாக வந்து நம்ம சேனலை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. பிகாஸ் நான் வந்து நிறையா இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரீயூஸ்டு கண்டென்ட் நிறைய யூஸ் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஸோ அது எல்லாமே எனக்கு அப்போது வந்து ப்ராப்ளம் வரல. ஒரு 10K 9K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ ஒரு ஃபுல்ஃபில்லாக யூடியூப்பில் இறங்கலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருக்கப்போ அப்போ வந்தது ஒரு தடங்கள் மாதிரி இருக்கும். வரப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மூவிஸ்லேருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை பிஜிஎம்மோ எடுத்து நீங்கள் உங்கள் வீடியோஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த பிச் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. காப்பிரைட்ஸ் வரலன்னா சந்தோஷம், சப்போஸ் வந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் தான். ஓகே, இந்த வீடியோ இதோடய முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ எனக்கும் இந்த வீடியோ தான் புதுசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக நான் பேசியிருக்கேன் கேப் விடாமல். அதுவும் இல்லாமல் கேமரா முன்னாடி நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்கேன். ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வேறு யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.